ஆம்ஸ்டாங் கொலையாளிகள் மீது குண்டாஸ் பாயும் சென்னை காவல் ஆணையர் அருண் திட்டவட்டம். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தினால் உயர்கல்வியில் மாணவ மாணவிகளின் சேர்க்கை விகிதம் அதிகரிப்பு. அமைச்சர் பொன்முடி தகவல். உயர்நீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு மதிக்கவில்லை. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வு 67ஆக உயர்ந்தது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசம். மத்திய அமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி மிகப்பெரிய எழுச்சியை முதலமைச்சருக்கு தந்துள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. அதிமுக பாஜக மறைமுக கூட்டணி என்ற எண்ணம் மக்களிடையே தற்போதும் நிலவுகிறது. எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பெண் காவலர்களை அவதூறாக பேசிய யூடியூபர் சங்கரின் செயலை மன்னிக்க முடியாது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் தலைமையேற்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்லும் சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம். சொத்து குவிப்பு வழக்கு டி.கே. சிவக்குமார் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இரு நாட்டு உறவை வலுப்படுத்த வேண்டும். நேபாளத்தின் புதிய பிரதமர் சர்மாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. சோமாலியா தலைநகரில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு 5 பேர் உயிரிழப்பு. கோவா அமெரிக்கா கால்பந்து கொலம்பியாவை வீழ்த்தி 16வது முறையாக அர்ஜென்டினா சாம்பியன். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.